புது வெள்ளை மழை எங்கு பொழிகின்றது, ஒரு பிள்ளை நீலா அதில் நனைகின்றது. மணி ஏழாச்சு இன்னும் எந்திக்கலையேன்னு நான் தான் ஒரு கப்பு தண்ணியை கோதி ஊத்துனேன். நான் கூட எதை கனவுல எல்லாம் மழை பெய்யுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பெய்யும் பெய்யும், மணி ஏழாச்சுல, ஒரு கஞ்சி கிஞ்சி காய்ச்சப்படாது. என்னடி நடக்குதுங்க? அடியே இது உனக்கே கொஞ்சம் ஓவர் இல்ல? ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாமியாக்காரி மருமகளை தூங்க விடாம எழுப்பி எழுப்பி கொடுமைப்படுத்துறாளுங்க. ஆனா நம்ம வீட்ல இந்த மாமியாவை தூங்க விடாம மருமகாரி நீ கொடுமைப்படுத்துற. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? இந்த காலத்துல எல்லாம் மாமியார் குடும்பம் கிடையாது, மருமக குடும்பம் தான். சரியா? சும்மாவா சொன்னாங்க கலிகாலம் கலிகாலம்னு? இப்படி நடக்குது கலிகாலத்துல. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, மாமியாரை கொடுமைப்படுத்தும் நாளும் வந்தாச்சு. இன்னைக்கு இதை இன்ஜெக்ட் பண்ணிர வேண்டியதான். இன்னும் இந்த மருமவ கையில ஊசி வச்சிருக்கா, ஒருவேளை இது விஷ ஊசியா இருக்குமா? அடியே கிராதகி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்படி கொலகாரி எனக்கு மருமகளா வச்சிருக்காளே. இதே வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீத்தே. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்ப காலங்கத்துல இஞ்சி கனவு கண்டு புலம்பிட்டு இருக்கிய? நானாட்டி கனவு கண்டு புலம்பிட்டு இருக்கேன். நீதான் டீ என்ன கனவு லோகத்துக்கே அனுப்ப பாக்க. அடியே கிழவி, இன்னும் தூக்கத்திலே தான் இருக்கியா? கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாரு. பார்த்த நல்லதாண்டி எனக்கு இந்த பயமே வந்துச்சு. இருந்தாலும் உனக்கு இது அநியாயமே தெரியலையே மருமகளே. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? என்ன பார்த்தா உங்க அம்மா மாதிரி இல்லையா? நீ எனக்கு மருமக மாதிரியா? மாவ மாதிரி தானமா? ஏத்த இப்படி கண்டமணி புலம்பிட்டு இருக்கிய? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அத முதல்ல சொல்லுங்க. என்னத்த சொல்ல விஷ ஊசியை வச்சு என்ன கொல்ல? நீ இப்படி நிக்கும் போது நான் யார்கிட்ட போய் சொல்ல சொல்ல சொல்ல? அழுவும் போதும் கூட சும்மா ரைமிங் டைமிங் சூப்பரா இருக்குதே. ஆமா, விஷ ஊசி நீல அது இங்க இருக்கு. இதோ உன் கையில இருக்குல்ல, அது விஷ ஊசி தானே. இந்த விஷ ஊசி போட்டு தானே என்ன கொல்ல பாக்க நீ இப்போ? விஷ ஊசி போட்டு கொல்ற அளவுக்கு நீங்க பெரிய பாதாமும் கிடையாது, பிஸ்தாவும் கிடையாது. விஷ ஊசி போட்டு கொல்ற அளவுக்கு நீங்க முதல்ல ஒருத்தே கிடையாது. பின்ன என்ன மருமகளே, கையில இத்த பெரிய மாட்டு ஊசி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? நான் கூட இது எனக்கு தான் நினைச்சிட்டேன். ஓஹோ, இந்த ஊசியை பார்த்து தான் பயந்துட்டு இருக்கீங்களா? ஊசியை பார்த்த நீங்க கீழே இருக்க பெயிண்ட கொஞ்சம் பார்க்க கூடாது? ஐயா, மருந்து இல்ல போல பெயிண்ட். ஆமாத்தே, இந்த பெயிண்ட தான் இந்த ஊசிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன். அது இதுக்கு மருமகளே ஊசிக்குள்ள அடைச்சு வச்சிருக்க? அது வேற ஒண்ணு இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இதோ இருக்குல்ல, இந்த எம்டி பேஸ்ட் டப்பா எடுத்துக்கணும். சரி, அதுக்குள்ள இந்த பெயிண்ட இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி ஊத்திக்கணும். ஓஹோ, வேற என்னது நோரா? இப்ப நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? சரி மருமகளே, இந்த மாதிரி பெயிண்ட் அடைச்சு வச்சு என்ன செய்ய போற? இந்த கெட்டு போன பெயிண்ட் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்றது? அதான் இந்த மாதிரி பேஸ்ட் டப்பாக்குள்ள அடைச்சு வைக்க. அடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலர் கலரா நமக்கு பேஸ்ட் ரெடி. என்னது பெயிண்ட் எடுத்துக்கிட்டு பேஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்க மருமகளே? ஆமாத்தே, இந்த எம்டி பெயிண்ட வச்சு பேஸ்ட் மாதிரி வித்திர வேண்டியதானே. ஐயோ மருமகளே, இத வச்சு பல்ல தேய்ச்சா பல்லுல பெயிண்ட் ஒட்டிரும்ல? அது நம்ம பிரச்சனை இல்ல, நம்ம கிட்ட பேஸ்ட் வாங்குறதே பிரச்சனை. அட பாவி மருமவா, கெட்டு போன பெயிண்ட் எல்லாமா பேஸ்ட்னு சொல்லி வியாபாரம் பாக்கா. சரி, என்னமும் பண்ணிட்டு போறா. நமக்கு விஷ ஊசி போடாம இருந்தாலே அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு நிமிஷம், நேத்து கூட பேஸ்ட் தீந்து போச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன மருமகளே இப்போ? வேணா நீங்க கூட இதுல ஒரு பேஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச கலரை பார்த்து எடுத்துக்கங்க. மருமகளே, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இழிச்ச வாய் கேன வாய் கிறுக்கு வாய் மாதிரி தெரியுதா? இல்ல, இவ்வளவு பேஸ்ட் இருக்குல்ல, அதுல ஒண்ணு தேய்ச்சிக்கலாம்லான்னு சொன்னேன். அக்கறைக்கு ரொம்ப நன்றி மருமகளே. எனக்கு இப்ப வர வர பேஸ்டே பிடிக்கிறது இல்ல பாத்துக்க. நானே செங்கமட்டி இருக்குல்ல, செங்கமட்டி அதை நொறுக்கி அதை வச்சு பல்ல தேய்ச்சிக்கிறேன். சரி மருமகளே, இதை கூட நீ வித்துரு. எனக்கு வேண்டாம் மருமகளே, வேண்டாம். அடியே கிளவி, பேஸ்டா கேக்குற பேஸ்ட், அதுவும் விலை கூடின பேஸ்ட். இனிமேல் பேஸ்ட் கேட்டனா இதைத்தான் தருவேன். செங்கமட்டி போய் தை. ஆளு இருக்கு சைஸுக்கு மண்டைக்கும். டூத் பேஸ்ட் கேக்குது, டூத் பேஸ்ட். அடியோ, இவகிட்ட இனிமேல் எந்த பொருளையும் கேட்டுடக்கூடாது. நாமளே செங்கமட்டி வச்சு பல்ல தேய்ச்சி கொடுவோம். நான் இப்ப வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். எம்மா மருமகளே, மிச்ச பேஸ்ட் இருந்துச்சுன்னா யாருக்காச்சும் சும்மா வச்சு கொடு. வீட்டு பக்கம் மட்டும் கொண்டே வந்துடாத. சரி தே, சும்மா கொடுக்க மாட்டேன், காசு வாங்கிட்டு தான் கொடுப்பேன். ராதகி, வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே, வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே. என்னடி சின்ன பொண்ணே, என்ன வியாபாரம் பாக்குற? வாங்க நயன்தாராக்கா, இன்னைக்கு நம்ம பேஸ்ட் வியாபாரம் தான். என்னது பேஸ்ட் வியாபாரமா? நீ எப்படி பேஸ்ட் கம்பெனி வச்ச? அக்கா, இது கம்பெனில தயாரிக்க பேஸ்ட் கிடையாதுக்கா, இயற்கையான முறையில நானே என் வீட்டுல தயாரிச்ச பேஸ்ட்டுக்கா. அடியா தடி, அப்படி கூட தயாரிக்கலாமாக்கும்? ஆமாக்கா, இப்ப உலகத்துல எல்லாத்துலயும் கெமிக்கல் கலந்துட்டாங்க. நேச்சுரல் பேஸ்ட்ங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. அது சரி. பல்லு நல்லா வலுவா இருக்கணும்னா என்கிட்ட இருக்க பேஸ்ட் வாங்கி தேய்ச்சா போதும். இயற்கையான முறையில தயாரிச்ச பேஸ்ட்ங்கிறதுனால பல்லு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்க்கா. ஓ அப்படியாட்டி? வாங்க ராணியக்கா, வாங்க. என்ன வரும்போதே அசதியா இருக்கீங்க? என்ன ராணி வேதனையா? என்ன வேதனை? என்னத்த சொல்ல ஒரே வலி பத்துக்கங்க, கேட்கவே மாட்டேங்கி. என்ன வலிக்கா? சொல்லுங்கக்கா. வேற என்ன வலி? பல்லு வலிதான். என்ன ராணி, உனக்கு பல்லு வலியா? என்ன ராணி சொல்றீங்க? பல்லு வலியா? அடியே, அவளே பல்லு வலியில துடிச்சிக்கிட்டு இருக்க, கெக்க கெக்கன்னு பல்ல கட்டிக்கிட்டு இருக்க. வந்து என் பல்ல பத்தியல எப்படி சும்மா பல்ல 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 ஏ பல்ல 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 ஏ பல்ல பல்ல நீ இருக்குன்னு பாத்தீனா? அதான் மட்டும் தெரியல.
ஒழுங்கா குளிக்க மாட்ட, உனக்கு எப்படி இப்படி பல்லு பளபளன்னு இருக்கு? அதெல்லாம் ஒரு சீக்ரெட்டுக்கா, வெளியே சொல்லப்படாது. அடியே வலி தாங்க முடியலடி, என்ன சீக்ரெட்டா இருந்தாலும் பரவாயில்லடி, சொல்லுடி, நானும் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சொன்னா சிரிக்கப்படாது. சொல்லுடி சொல்லு. என்னவென்று சொல்வதம்மா, என் பல்லுடைய பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா, பல்லு தேய்க்கும் பேரழகை. அடச்சி, பாட்டை நிறுத்திட்டி. என் பல்ல பத்தியில எவ்வளவு ஸ்டாண்டா இருக்குன்னு நான் சொல்ற ரகசியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணினா போதும். உங்க பல்லு இதே மாதிரி ஸ்டாண்டா சும்மா பளிச்சுன்னு இருக்கும்ல, அதான் என்னன்னு கேக்குறேன், சொல்லுடி. ஐயோ, நாம வேற இன்னைக்கு பேஸ்ட் வித்துட்டு இருக்கமே, இவ எதையாவது சொல்லி கிள்ளி தொலைச்சி நம்ம கிட்ட யாரும் பேஸ்ட் வாங்காம போயிட்டாங்கன்னா போச்சே. ராணிகா அவளை விடுங்கக்கா, நான் இன்னைக்கு பேஸ்ட் தான் வித்துக்கிட்டு இருக்கேன். செத்த பொருட்டி, அவ ஏதோ சொல்லுதேன்டா, கேட்டுட்டு வந்துட்டு உன்கிட்ட வரேன். போச்சே, இந்த நீலமண்ட நீலாம்பரி இவ்வளவு நேரம் ஏன் தான் இங்க வந்தாளோ? ராணிகா டெய்லி காலையில எந்திரிச்சதும் கரெக்டா பல்லு தேய்ச்சிருமிட்டி, கிழிஞ்சிட்டு போங்க. நாம டெய்லி காலையில எந்திரிச்சதும் முதல்ல பல்ல தேய்க்கவே மாட்டோம். அட நாத்தம் பிடிச்சவளே, பின்ன பல்ல கிரிங்கிரி தேய்ச்சா அதோட பலன் பெயராதா? ஐய, பல்லு தேய்க்கல நாத்தம் அடிக்குமேட்டி. என்னக்கா பெரிய நாத்தம்? நானும் தான் பல்லு தேய்ச்சி 15 நாள் ஆகுது, அவ்வளவு நாள் தான் பாருங்க. என்னடி சொல்ற? பல்லு தேய்ச்சி 15 நாள் ஆச்சா? யார் சொன்னா நாரலன்னு? நீ பக்கத்துல வந்து பல்ல காட்டணுன்னே நாத்தம் தாங்க முடியலட்டி, கொட்டல பிரட்டுது டீ, பிரட்டுது. பக்கத்துல இருக்கவங்களுக்கு நாருங்கிறதுக்காகலாம் நான் பல்ல தேய்க்க முடியாதுக்கா. அடியே ராணி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? பல்லு தேய்க்காத பரதேசி நாயிட்ட போய் பல்லு வலிக்கு மருந்த கட்டிக்கிட்டு இருக்கே நீ. தப்புதான் நயன்தாராக்கா, தப்புதான். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். பேசாம டாக்டர் போய் இந்த பல்ல புடிங்கலாமான்னு இருக்கேன். ஐயோ ராணியக்கா, திரும்ப இன்னொரு தப்ப செஞ்சிடாதீங்கக்கா. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? ஆமாக்கா, பல்லு வலிக்காக யாராவது பல்ல புடுங்குவாங்களா? பல்லு வலிக்கு பல்லு புடுங்காம பின்ன தலைவலி கட்டி பல்ல புடுங்குவாங்க. நீலமண்ட நீலாம்பரி கெக்கன்னு பல்ல காட்டாம நான் சொல்றத மட்டும் கேளு. வலி தாங்க முடியலட்டி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. அதுவா ராணியக்கா, என்கிட்ட பல் வலிக்கான ஒரு பேஸ்ட் இருக்கு. இந்த பேஸ்ட்டை மட்டும் நீங்க தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இரண்டி அண்டாவாயி குறுக்க பேசி ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கத ஸ்டாப் பண்ணி விடுற. அதுவும் சரிதான், நீ அந்த புழுக வரிசையா புழுகுவ, இடையில பேசினா மறந்துடுவல்ல. சொல்லுடி. ஏக்கா, அவ கிடக்குற அண்டாவாயி, அவ சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்கக்கா. நான் சொல்றதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அடியே, முதல்ல நீ சொல்லிட்டி, அது உண்மையா பொய்யா நாங்க சொல்றோம். ஏக்கா, என்கிட்ட இருக்க பேஸ்ட் மட்டும் நீங்க வாங்கி தேய்ச்சிங்கன்னா உங்க பல்லு வலி சும்மா பறந்து போகும்க்கா, பறந்து போகும். ஒழுங்கா சொல்லிட்டி, இந்த பேஸ்ட் தேய்ச்சா பல்லு வலி பறந்து போகுமா இல்ல பல்லே உளுந்து போகுமா? சபாஸ், சரியான கேள்வி கேட்டாலே ஒரு கேள்வி. அட பதில சொல்லி சின்ன பொண்ணு. இது சாதாரண பேஸ்ட் இல்லக்கா, சாதாரண பேஸ்ட் இல்ல. என்ன கெட்டு போன வேஸ்டான பேஸ்டா? ஐயய்யய்ய, இவ ஒருத்தி வந்தா அடி அண்டாவாயி. நயன்தாரா அக்காவு தான் தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா உன் தொல்லையும்ல பெருசா இருக்கு. ஐயோ, இவளுக்கு இப்படி பேசி என் பல்லு வலிய கூட்டிடுவாளுக போல. அடியே சின்ன பொண்ணு, உன் பேஸ்ட்ல அப்படி என்னதாண்டி இருக்கு? யார என்ன இருக்கோ மத்தவங்க மாதிரி உப்பு இருக்குன்னு வா. அம்மாடி சின்ன பொண்ணு, உன் பேஸ்ட்ல உப்பு இருக்கா இல்ல சக்கரை இருக்கா? ஏன்டி இப்படி கேக்குற? அப்படி இல்லடி, உப்பு இருந்துச்சுன்னா குழம்புல உப்பு பத்தலனா இந்த பேஸ்ட கொஞ்சம் போட்டுக்கலாம். சக்கரை இருந்துச்சுன்னா காபிக்கு சக்கரை பத்தலனா இந்த பேஸ்ட கொஞ்சம் போட்டுக்கலாம். என்ன நயன்தாரா கெக்கப்பக்க பல்ல கட்டிக்கிட்டு? பின்ன நெட்டி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உன் பேஸ்ட்ல உப்பு இருக்கா சக்கரை இருக்கா? ஐயோ அக்கா, கடுப்பேத்தாதீங்க, என் வாய் நிறைய பல்லு இருக்கு, அது ஃபுல்லா வலி இருக்குக்கா. ராணிகா இவங்க பேசலாம் கேட்காதீங்க. என் பேஸ்ட் எப்படிப்பட்ட பேஸ்ட்னா? எப்படிப்பட்ட பேஸ்ட்டி, அத சொல்லு முதல்ல. ஆரோக்கியமான மூலிகைகள், அதுவும் நம்ம ஊர் மூலிகை இல்லலக்கா, அமேசான் காட்டுல உள்ள அரிய வகை மூலிகையை வச்சு செஞ்ச பேஸ்ட் தான்க்கா இது. ஐட்டே வடச்சிட்டனா எப்படி? ஒரு சாம்பிள் எடுத்து காட்டு. இதோ பாத்தியா பேஸ்ட் எப்படி இருக்குன்னு? அடியே, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குடி. கலருக்கு இல்லாம காரணம் இருக்கும், சொல்லு பார்க்கலாம். இதோ இந்த சிகப்பு கலர் பேஸ்ட் இருக்கே, அப்படி சொல்லு. ஐயோ சரி, சிகப்பு விடு, மஞ்சளுக்கு வரேன்.
இந்த பேஸ்ட்டை தேய்ச்சிங்கன்னா போதும். இந்த பேஸ்ட்ல உப்பு சக்கரை மட்டும் இல்லாம மஞ்சளும் சேர்த்திருக்கேன். ஆயுர்வேத மூலிகைகளாலே உள்நாட்டிலே தயாரானது. என்னடி இவ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா? அப்படி சொல்லுங்க நயன்தாராக்கா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமேசான் காட்டுல உள்ள அரிய வகை மூலிகைன்னு சொன்னா, அதுக்குள்ள ஆயுர்வேத மூலிகைகளால உள்நாட்டிலே தயாரானதுன்ற. அடியே, இதுல எதுதாண்டி உண்மை? ஏக்கா, மஞ்சள் மற்றும் சந்தனத்தின் குணம் நிறைந்த பேஸ்ட் இது. ஐயையையா, இது வேற ஏதோ விளம்பரம் மாதிரி இருக்கே. இது சிந்தால் சோப்பு விளம்பரம் டி. ஏய், உன் கலர் எல்லாம் விடுடி. என் பல்லு வலி போறதுக்கு எந்த பேஸ்ட் தேய்க்கிறது? இப்ப சொல்லுடி, இப்ப சொல்லு, இப்ப சொல்லுடி, இப்ப சொல்லு. என்ன நொப்ப சொல்லு. ஏக்கா, பல்லு வலி போடணும்னா பச்சை கலர் பேஸ்ட் தேய்ங்கக்கா. ஆமா, அந்த பச்சை கலர் பேஸ்ட்ல என்னடி இருக்கு? வேப்பங்குச்சில பல்லு தேய்ச்சா பல்லு வலி வராதுன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்குக்கா. அதான் வேப்பங்குச்சை நுணுக்கி அதோட வேப்ப இலைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி செஞ்சிருக்கேன்க்கா. ஐயா, அப்ப ரொம்ப கசக்குனே. அப்படியாடி? கசந்தாலும் பரவாயில்லடி, என் பல்லு வலி போனா போதும், அதையே கொடு. சரிடி சின்ன பொண்ணு. மஞ்சள் கலரு மஞ்சள் பொடி போட்ட, பச்சை கலரு வேப்பலை போட்ட, சிவப்பு கலர் செங்கமட்டியே போட்டேன்னு வச்சுக்கிடுவோமே. ஊதா கலருக்கு என்னடி போட்ட? இது ஒரு நல்ல கேள்வி. ஊதா 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 பூ ஊதும் காற்றின் ஊதா. ஐயா, ஊதாப்பு போட்டடி செஞ்சு அதை வச்சுலாமா பல்ல தேய்ப்பாங்க? அடியே, ஊதா பவுல தாண்டி பல்ல வெள்ளையாக்குறதுக்கான ஒரு நல்ல மருத்துவ குணம் இருக்காண்டி. இப்பதான் சித்தர் எழுதின புக்ல படிச்சுட்டு வந்து இதை செஞ்சிருக்கேன்டி. பாத்தீங்களா ராணி அக்கா, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான்னு. பல்லு வலி போக பச்சை கலர் ஓகே. பல்லு பளிச்சுனாக ஊதா கலரு, என் பல்லு நாட்டம் போக. மஞ்சள் கலரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரை இப்ப நாம பார்க்கலாம். ஏழுமலை, பவித்ரா, பூவை, சீனா, சப்ரீனா பானு, கருணா, மகிழ், கவிநிலவு, லட்சுமிபதி, நூர்ஜகான், செந்தில், பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட், ராதிகா, ஷாமினி, செல்வம் தமிழ்ச்செல்வம், மகிஷாஷினி ஃப்ரம் மதுரை, மனோஜ் பூங்குயில், ரதி, மிதுனா.